ஒன்றும் செய்யாது. ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே நம்மளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்மளோட ஏஜே ஃபேமிலி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸுமே ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் உள்ள விளாக் தான். ஊருக்கு வந்து போனோம். ஸோ அதனால் அம்மா வீட்டில், எங்கள் பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு எல்லார் வீட்லேயுமே இந்த பழங்கள் அந்த மாதிரிலாம் பறிப்புன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மேலே பறிக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னோடய தங்கச்சி தான். அவள் தான் மரத்தில் ஏறி சப்போட்டா வந்து பழுக்கிற ஸ்டேஜ், அந்த காய் நல்லா விளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி காய் பார்த்து மரத்தில் ஏறி பறிச்சிருந்தா. பறிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா நம்ம சித்தப்பா வீட்டில் மாங்காய். ஸோ மாங்காய் மரம் வந்து எங்கள் வீட்லேயும் கிடக்கும், நல்லா பெரிய மரம், எல்லார் வீடுமே பக்கத்தில் தான். ஸோ அப்புறமா மாங்காய் வந்து அது எல்லாமே தங்கச்சி தான் பறிச்சா. மேலே ஏறி மாங்காய் அப்படி பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு, நிலாலாம் தெரிஞ்சிச்சு. அப்புறமா லைட்டு போட்டுட்டு தான் பறித்தோம். லெமன் வந்து பறித்தோம். இது வந்து எங்கள் வீட்டில் உள்ளது லெமன். அப்புறமா அதையும் பறித்தோம். நிலா வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடத்துல அந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கு நடுவுலேயே அந்த நிலாவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறமா எல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். வச்சுட்டு என்னென்னலாம் வாங்கணும், என்னென்ன எவ்வளோக்கான பறித்தோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள். லெமன் சூப்பராக இருந்த அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறிக்கும்போது. அப்புறமா எனக்கு கொஞ்சம் சப்போட்டா காய் வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு நான் வந்து நிறையா கொண்டு வந்துட்டேன். பேக் பண்ணிலாம் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா தூங்கலான்னா என் பையனுங்க தூங்குற மாதிரி இல்லை, ஒரே விளையாட்டு 2 பேரும் சேர்ந்து. அங்கே எங்கேயுமே ஒரே வீட்டுக்குள்ளே படுப்பானுன்னு பார்த்தா விரிச்ச போர்வையும் தூக்கி அப்படியே சுருட்டியாச்சு. அங்கே எங்கேயும் ஒரே ஓடி ஓடி ஒரே விளையாட்டு தான். தூங்கியே 11 மணிக்கு தாண்டிடுச்சு. இதில் வேறு காலையிலே கிளம்பணும், அதாவது ஃபங்க்ஷன் வீடு. ஸோ போயிட்டு தான் போகணும் ஊருக்கு. ஸோ தூங்கணுன்னா தூங்க மாட்டேன்ட்டானுங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தானுங்க. ஒரு வழியாக தூங்கிட்டானுங்க. அப்புறம் மார்னிங் வந்து 5:30க்கே முடிச்சிட்டு அப்புறமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் ரெடி ஆகணும். என் பசங்களாம் ரெடி ஆகிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லக்கேஜ் எல்லாமே நான் கையிலே தான் கொண்டு போனேன் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ இதான் என்னோடய வந்து ஃபங்க்ஷனுக்கான லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கான்ட்டு. ஸோ காலையிலே அங்கே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் காலைல வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டோம். இட்லி பூரி அந்த மாதிரி வச்சு தான் சூப்பராக வந்து சாப்பிட்டோம். அப்புறமா மேரேஜ் ஃபங்க்ஷன் போகலான்னு சொல்லிட்டு நான் மாதம் அட்டன் பண்ணதுக்காடி போயிருந்தோம். கோயில் தான் இருந்தோம். அப்புறமா ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அடுத்து வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடு தான் சாப்பிட போயிருந்தோம். சாப்பாடு வந்து சூப்பராகவே இருந்துச்சு, சொல்ல வேணாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் ரைஸு, தயிர் சாதம், அதுக்கப்புறம் எல்லாம் சிக்கன் 65 நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. வயிறுக்கு திருப்தியாக நல்லாவே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இப்படி ஃபேமிலியாக கொஞ்சம் அப்படியே அரட்டை அடித்து பேசிக்கிட்டு இப்படியே உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் தான் அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து 7 o'clock வந்து பஸ்ஸு, அன்னைக்கு வந்து கிளம்பணும். ஸோ வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேராக வந்து மச்சான் வீட்டில் போய் அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா கொழுந்தனும் என்னோடய அவங்க 2 பேர் தான் சேர்ந்து பஸ் ஏற்றிக்கு வந்திருந்தாங்க. ஸோ 7 o'clock நான் வந்து கேனர் பஸ்ஸில் தான் வந்தப்போ அந்த பஸ்ஸில் தான் வந்தேன், போகும்போது அந்த பஸ்ஸில் தான். மைனி வந்து கூட வந்திருந்தாங்க, ஒத்தையில் போகும், அவங்க கூட தான் போயிருந்தேன். ஸோ அதே மாதிரி 2 வாட்டர் கேன், அப்புறமா ஸ்நாக்ஸு இவ்வளோ பஸ்ஸில் தந்துருந்தாங்க. நான் கீழே உள்ள சீட் புக் பண்ணியிருந்தேன், நல்லா பெருசாக வந்து படுக்க நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வந்து 6:30க்கு சென்னைக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். அப்புறமா சென்னைக்கு வந்ததும் எனக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் தாம்பரத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து காரில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 7:30க்குள்ளே போயிட்டோம். அப்புறம் லக்கேஜெல்லாம் இறக்கி வச்சுருந்தோம். போனதும் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நாய்ங்க இருக்கும், அதுக்கு வந்து நாங்கள் சாப்பாடெலாம் வைப்போம். ஸோ போனதும் ஒரே குதிச்சு துள்ளாட்டம் தான். ஸோ இப்படி தான் அந்த டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.